முருகனுக்கு ரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சுபால உபனிஷத்தில் 34வது மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். நேற்று வரைக்கும் சிருஷ்டிக்கு முன்னாடி எதுவும் இல்லை அப்படின்னு நைவைக கிஞ்சன அக்ர ஆசித், நைவைக கிஞ்சன அக்ர ஆசித், முதலில் ஆரம்பத்தில் இங்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இங்கு எதுவும் தோன்றவில்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வேறு எந்த அர்த்தம் எடுத்தாலும் தப்பாக வரும். அதுக்கு நேற்று எப்படி அது தப்பாக வரும்னு சொன்னோம். ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ சொல்கிறது யார், அந்த கேள்வி வரும். ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து ஒன்றும் வராதுங்கிற ஒரு கேள்வியில் அடிபட்டு போயிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, சகுன உபாசனாவே உபனிஷத்து ஏற்பதில்லை. இடையில் எனக்கு என்ன இவங்க பண்ணியிருக்காங்க இந்த உபனிஷத்துலன்னு சொன்னால், இந்த உபனிஷத்துக்கு ஆரம்ப காலத்தில் பேர் யார் வச்சாங்கங்கிற ஒரு கேள்வி எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. ஸ்கந்த உபனிஷத்துன்னு பேர் இருக்குது, முருகனை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. சரி, ஒப்புக்கு முருகனுக்கு ஒன்று வைக்கணும், அம்பாளுக்கு ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேரில் வச்சாங்களாங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது. சரி, இருக்கலாம், இதெல்லாம் சகஜம். இந்த விசாரம் பண்ணும்போது சந்தேகங்கள் நிறைய வரணும். வந்தால் தான் ஆழ்ந்து சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம். சந்தேகமே வரல, அவர் சொல்கிறத அப்படியே கேட்டோன்னா உனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம், இல்லை பக்குவப்பட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம். சந்தேகமே வரலன்னா பக்குவப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். சந்தேகமே தோணலை அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுது. அப்போ சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம எளிமைப்படுத்தி தான் சொல்கிறோம். இது ஒரு சப்ஜெக்டு என்னை பொறுத்த வரைக்கும் எளிமையான சப்ஜெக்டு. இதை ரிசீவ் பண்ணுறது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு பக்தியோ ஸ்ரத்தையோ புண்ணியமோ இருந்தால் தான் அது உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. சின்ன சப்ஜெக்டு தான், ஆனாலும் அது உள்ளே ரிசீவ் பண்ண முடியல. நீ அல்பம் கிடையாது, ஆனால் நீ அல்பங்கிற பொய்யை நம்புகிற. நீ மகத்துன்னு சொல்லுது, ஆனால் நீ அதை நம்ப மாட்டுற. நம்புங்கன்னு கூட சொல்லலை, சிந்திச்சு பாருன்னு தான் சொல்லுது. இந்த ஞான யோகம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் சாரம், ஞான யோகத்தினுடைய சாரம். இறைவனை அறியறதுக்கு ஒரே மார்க்கம் ஞானம்தான். பக்தியில் வாங்க, யோகத்தில் வாங்க, தானத்தில் வாங்க, தர்மத்தில் வாங்க, தீர்த்தியாத்திரை எல்லாம் அங்கே தான் குருக்கிட்ட கொண்டு போய் விடுது. குருவிலேருந்து ஞான யோகம் ஸ்டார்ட் ஆகுது. குரு வந்துட்டாங்கன்னா காரியம் சித்தி ஆகிடும்னு அர்த்தம். இப்போ இந்த ஞான யோகம் ஏதோ முக்கியமான ஒரு கருத்தை விசாரம் பண்ணலான்னு ஆரம்பித்தேன், ஏதோ டைவர்ட் ஆகிடுச்சு. சரி, அதனால் இந்த வார்த்தையை மிக துல்லியமாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒன்றும் இல்லை ஆரம்பத்தில்னு சொன்னால் ஒன்றும் தோன்றவில்லைங்கிற கருத்து தான் உபனிஷத்துப்படி மிகச்சரியான அர்த்தம். வேறு எந்த அர்த்தம் கொடுத்தாலும் தப்பாகவும் மறுக்கவும் முடியும். இப்போ சந்தேகம் வருதுன்னா விசாரம் பண்ணுறேன், விசாரம் பண்ணுனா அவனுக்கு சந்தேகம் வரும், இல்லைன்னா ஒன்றுமே புரியலைன்னா சந்தேகம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகம், எளிய யோகம், எல்லாரும் கடைபிடிக்கிற யோகம், எப்போ வேணாலும் கடைபிடிக்கலாம். என்ன அதிசயம்னா இதில் தலைக்கீழ நில்லு, குட்டிக்காரணம் போடு, சாப்பிடாம கடை, விரதம் இரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை.
எப்போதும் போல் நீ உன்னுடைய இல்லறத்து வேலையை செய்ய, இறைவனையும் தேடு, இறையும் தேடு. இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் அடியன் இதில். இந்த அனுமானத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஸ்வரூபத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் அன்பு, அறிவு, ஆனந்தம்னு சொல்கிறோம், சச்சிதானந்தம்னு சொல்கிறோம். அன்பு, அறிவு, ஆனந்தத்தை ஏன் செலக்ட் பண்ணோன்னா வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. வேறு யாருக்கும் அந்த தகுதி, இறைகுணம்னு சொல்கிறதுக்கான தகுதி இந்த அன்பு, அறிவு, ஆனந்தத்தை தவிர வேறு எதுக்கும் இல்லைன்னு தைரியமாக சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு கேட்டால் இது மூணும் தான் எடுக்க எடுக்க குறையாத ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு கருத்து. வேதாந்தத்தினுடைய மொத்த சாரம் இது தான் சொல்ல வந்தேன். ஒரு இறைவன், ஒரு டைரக்டர் ஒரு 100 ஆர்டிஸ்ட்டை வச்சு 1000 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் எடுக்கிறான். அதில் எல்லா இடத்துலையும் அந்த டைரக்டர் இருக்கான். அதுக்கு ஆதாரமாக ஒரு ஃபிலாசபி இருக்குது, கதைன்னு ஒன்று இருக்குது. ஒரு கதை இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான். அதுலேருந்து மக்களுக்கு ஒரு லெசனை சொல்கிறான். அதே தான் டிட்டோ வேலையை தான் இறைவனும் செய்கிறான். இது அறியணும். நீ யார்? நீ ஒரு நாடக நடிகர். அந்த அறிவு இருந்தால் உனக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லை. நீ இங்கே ஒரு நாடக நடிகர்னு எனக்கு தெரியாமல் இந்த ஸ்டேஜே என்னது, இந்த ஊரே என்னது, இது என்னது, அது என்னது அப்படிலாம் நினைக்கிறோம். இப்போ ராஜா வேஷம் போட்டால் நீ ராஜாவாக நினச்சிக்கிற. அது வேஷங்கிற அறிவு இருக்கணும். அதாங்க பாயிண்ட், சொல்ல வர பாயிண்ட்டு. நீ எந்த ரோல் பண்ணாலும் நீ ஒரு நடிகன். அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் உனக்கு கொடுத்துருக்கு, இறைவன் கொடுத்துருக்கு. அம்மாங்கிற ஒரு ஸ்தானம் இறைவன் கொடுத்துருக்கான். குழந்தைங்கள்ங்கிற ஒரு செல்வம் இறைவன் கொடுத்துருக்கான். எது இறைவன் கொடுக்கல? எல்லாவற்றையும் அவனை உங்ககிட்ட கொடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா எல்லாமே ஏதாவது பண்ணித்தோலை அப்படின்னு உன்னை சொசைட்டிக்குள்ளே விட்டா நீ இங்கே பூந்துக்கிட்டு இது வரைக்கும் என்னது, இது வரைக்கும் ஒன்றுது, நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும், எல்லாம் எந்து, நான் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை, இந்த ஊர் இல்லை, இந்த குழந்தைங்க இல்லை, என் ஒய்ஃப் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அறிவீனம். இப்போ நீ இருக்கிறதே கொஞ்ச நாள் தான். தோன்றுவாய், நிற்பாய், மறைவாய். அது தெரியாது அவனுக்கு? என் கண்ணு முன்னாடி ஒரு விட்னஸும் இல்லையா? வேதம் பொய் சொல்லுதா? குரு பொய் சொல்கிறாங்களா? அடுத்த 1 வருஷத்துக்கு வேணால் சிந்திக்கலாம், அடுத்த 50 வருஷத்துக்கு சிந்திக்கிறது, அடுத்த 100 வருஷத்துக்கு சிந்திக்கிறது. அது மாதிரி ஞானத்தில் சிந்திக்க மாட்டேறியே, சத்தில் சிந்திக்க மாட்டேறியே. எல்லாம் என்னதுங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாக நிர்வாகம் பண்ண தெரியலன்னா எடுக்கப்படும். நீ சரியா இல்லையான்னு கேட்கும். நீ செய்யலைன்னா ஒன்றை வச்சு அதே வேலையா. இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கான், அதை செய்யணும்னு சொல்லியிருக்கான். அதில் ஒரு சுதந்திரமும் கொடுத்துருக்கான். நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு ஒன்றையும் செய்யலாம். நீ செய்யலைன்னா அந்த வேலை நிற்காது. நீ ஒரு நட்டுன்னா இன்னொரு நட்டை ரெடி பண்ணி போட்டுருவார். நீ நட்டை கலட்டினா ரெட்டு கலட்டி திரும்பி சேர முடியாது அந்த என்ஜினோட. செய்யலான்னா பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. செய்ய மாட்டேன்னா வேற ஒரு ஆளை வச்சு செய்வான். இல்லை நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அப்படி செஞ்சீங்கன்னா துக்கத்தை அனுபவிக்கிறேன். இதுதான் பாயிண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? விரைந்து அந்த இறைவனுடைய அந்த ஞானத்தை பெறணும். இறைவனுடைய திங்கிங்கை, ஒரு டைரக்டருடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷனை நீ கண்டுபிடிக்கணும், அதை செயல்படுத்தணும். அவன்தான் நல்ல நடிகன். அவன்தான் நிற்கிறான் ஃபீல்டில். உனக்கு மேலே அதிகாரி ஒரு காரியம் கொடுத்தா அவர் என்ன இன்டென்ஷனோட சொல்கிறாருங்கிறத உள்வாங்கணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி போகிறேன், அப்படி போகிறேன், அதெல்லாம் பண்ணப்படாது. இதுதான் பிரம்ம ரகசியம். இதுவோ மரணம் இல்லைன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி நீண்ட பயணங்கள் தொடர்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏன்னோ பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அது யாருக்குன்னா சம்சாரிக்கு. அவனுக்கு பயணம் முடியவே முடியாது. எல்லா ஜென்மாலையும் அவர் பயணிச்சுக்கிட்டே இருப்பார். முடிக்கிறதும் முடிக்காததும் நம்ம கையில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். எனக்கே இந்த கெட்ட வேலையாக கொடுக்குறான், நல்ல வேலையெல்லாம் கொடுக்க மாட்டானே அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிறது அதான்ப்பா. நீ சேர்த்து வச்சுருக்குது என்ன? சரி, இப்போ நீ ஒரு வேலை செய்றியா, அந்த வேலை அவனா கொடுத்தான் உனக்கு. இப்போ 100 பேர் இருக்கீங்க சொசைட்டியில்,
100 பேர் ஒரு வேலை செய்கிறீங்க. 50 வயசில் நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அது யார் செலக்ட் பண்ணா? உங்களுடைய விருப்பமும் அறிவும் தானே செலக்ட் பண்ணிச்சு. அதுக்கு எத்தனை வயசுலேருந்து போராடுறீங்க? 10 வயசுலேருந்து போராடுறீங்க. உங்கள் டேலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் நிற்கிறதுக்கு 30 ஆண்டுகள் ஆகுது. 10 வயசு, 15 வயசு, 20 வயசு கூட போட்டோம். அடுத்த 21லேருந்து 50 வரைக்கும் யார் சொல்லி அந்த வேலையை செய்கிறீங்க? இன்னொருத்தவங்க பிரியத்துக்காக செய்கிறீங்களா? உங்கள் பிரியம், உங்கள் ஃபீல்டு, உங்கள் டேலண்ட்டு, உங்கள் ஒர்க்கு. அவள் யார் செலக்ட் பண்ணா? அப்போ ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்குற? எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுண்ணா, நீ எதை சேர்த்து வச்சுருக்கோ அதான் அந்த உள்ளேருந்து வருது. சித்தத்துலேருந்து குப்பு 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 குப்புன்னு எண்ணங்கள் வருது. அறிவு இருந்தால் அதை அலசி ஆராய்வேன். அறிவு இருந்தால் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன். அறிவு இல்லைன்னா எல்லாத்துலேயும் ரியாக்ட் பண்ணுவேன். உண்டா இல்லையா? ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறல்ல, இந்த ஜீவ சிருஷ்டி கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் கதி, அதோ கதி. ஈஸ்வர சிருஷ்டியை பிடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு பரமகதி. இதுதான் வித்தியாசம். இந்த பரமகதிக்கு குருவை பிடிக்கணும். அதனால தான் வைணவத்தில் ஆண்டவனே குருவிட்ட சிஷ்யனாக போகிறார். ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கநாத பெருமாள், ரங்கராஜ பெருமாள் மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யனாக இருக்கார். ராமானுஜருக்கு அப்போ கொடுத்தான் திருக்குறுங்குடி. ஆகிறாங்களா இல்லையா? ஆண்டவனே சிஷ்யனாக மாறுறாங்க. அதனால் இந்த கருத்து பெரிய கருத்து. இந்த அர்த்தம் எப்படி வேணாலும் எடுக்கலாம். இப்படி எடுத்தால் தான் சிருஷ்டிக்கு முன் ஒன்றும் தோன்றவில்லைன்னு நீ சொல்லலாமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கருத்து இல்லைன்னு சொன்னால் யார் இல்லைன்னு சொன்னாங்கிற கேள்வியில் அடிபட்டு போதும். இருட்டிலேருந்து வந்துச்சு, இல்லாததுலேருந்து ஒன்றும் வராது, அதுக்கு 1008 லாஜிக் சொல்லலாம், அங்கேயும் அடிபட்டு போச்சு. இப்போ இவங்க காரணத்தை விட்டாங்க. சூக்ஷ்மத்துலேருந்தும் ஸ்தூலத்துக்கும் தான் வராங்க. நாராயணன் பிரம்மா அங்கேருந்து வராங்க. அதுக்கு மேலே காரணம் ஈசன் இருக்கான், அதுக்கு மேலே மாயை இருக்கு, அதுக்கு மேலே பிரம்மம் இருக்குது. பிரம்மம் மாயையோட சேர்ந்தனால்தான் ஈசன் வந்தார். ஈசன் தான் விஷ்ணுவாக மாறுறார், விஷ்ணு தான் பிரம்மாவாக மாறுறார், பிரம்மா தான் நாமெல்லாம் மாறும், பிரஜாபதி தான் நாமெல்லாம். அது புரியுதா? இது ஒரு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் டச்சில் இருக்கணும். இந்த டைரக்டர் சினிமா கான்செப்டு அரிய கான்செப்ட் அது. அதுதான் எளிமையாக உங்களுக்கு புரியறதுக்கு. அதே மாதிரி செல்லு, சிம் கார்டு, நெட்வொர்க்குங்கிறது ஒரு அற்புதமான கான்செப்ட். இந்த இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. இருந்துச்சுன்னா இந்த உதாரணங்கள்லாம் அவங்களே சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? தத்துவத்தை புரிஞ்சு நமக்கு எளிமையாக முருகப்பெருமான உபதேசம் பண்ணுறதுனால, தத்துவத்தை புரிஞ்சதுனால நம்ம எத்தனை உதாரணம் வேணாலும் டக்கு டக்குன்னு சொல்கிறோம். எளிமையான உதாரணமாக இருக்கும், நடைமுறை உதாரணமாக இருக்கும். நான் ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறேன்னு நினச்சேன், நான் பேசுகிறது இல்லை. என்னுடைய சிஷ்யர்களோடு பேசுகிறதா தான் நான் பேசுகிறேன். ஒரு கலோக்கியில் ஒரு லோக்கல் லாங்குவேஜில் ஒரு அன்றாடம் ஒரு யதார்த்தமான வார்த்தைகளை பேசுகிறது. காலேஜில் இப்படி பேச முடியுமா? இல்லை ஒரு ஸ்டேஜில் இருந்து இப்படி பேச முடியுமா? ஸ்டேஜில் நின்று லைவில் இப்படி பேச மாட்டேன், இப்படி பேச மாட்டேன். அங்கே என்ன இருக்கும்? அங்கங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ரிசர்வேஷன் இருக்கும், எடிட், இப்படி தான் பேசணுங்கிற அந்த ஃப்ரேம்குள்ளேயே இருப்பேன். இங்கே அப்படி இல்லை. ஆத்மார்த்தமாக அந்யோன்யமாக ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எளிமையாக இருக்கும். அதனால் இந்த பேச்சு உறவுங்கிறதுனால நான் என்ன பேசினாலும் நீங்கள் அதை சிந்திக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க, மறுக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சர்வ இது உண்டு, உரிமை உண்டு. எனக்கு அந்த நீங்கள் உரிமை கொடுத்ததுனால தான் நாமளும் எளிமையாக, இல்லைன்னா நம்ம பேசணுங்கிற அவசியமே இல்லை. சோசியல் மீடியாவில் பேசணுன்னு என்ன அவசியம் இருக்குது எனக்கு? யூடியூப்லேருந்து நமக்கு பணம் வருதா என்ன? டே ஒன்னே சொல்லியாச்சு அவன்ட்ட, எந்த விளம்பரமும் இருக்கக்கூடாது, அரிய பொக்கிஷத்தை இலவசமாக கொடுப்போம், புரிகிறவனுக்கு புரியட்டும். தட்சிணா யார் மூலயமா வருது? மோட்சம் எவன் உண்மையாக நினைக்கிறானோ அவன் தட்சிணா கொடுக்குறான். தட்சிணா அப்படின்னு சொன்னாலே மோட்சம்தான். தட்சிணா இல்லாமல் மோட்சம் அடைய முடியாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி பார்த்தா நைவைகம் கிஞ்சன அக்ர ஆசித், இதுக்கு முன்னாடி
இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்கிறது தோன்றவில்லைன்னு அர்த்தம். உபநிஷம் தப்பா சொல்லுமா? வார்த்தைகள் போடும், குழப்பம், உன்னை ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு, இல்லை கட்சி உருவாக்கும், எதிர்வாதம் பண்ணும், குதர்க்கம் பண்ணும், எல்லாம் பண்ண வைக்கும். அதை தாண்டி இதை மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அப்புறம் இருட்டிலேருந்து தான் வந்துச்சுன்னா இருட்டிலேருந்து ஏன் இதெல்லாம் வரலை, இதெல்லாம் வந்துச்சு சொல்ல முடியாது. இருட்டுங்கிறது உன்னுடைய பார்வையை மறைக்கிறது, அது ஒரு ஸ்க்ரீன். இருக்கிறதா வரும், இல்லாது வராது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் குழந்தை வரும்னு. 2 அர்த்தமும் வெவ்வேறு அர்த்தம் இருந்தாலும் இருந்தால் தானே வரும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சகுனத்தை உபனிஷத்து ஏற்பதில்லை. 70லேருந்து 95% வரைக்கும் நிர்குணத்தை தான், தத்துவத்தை தான். ஆமாம், அதானே சூட்சுமம். தத்துவம் இல்லாமல் ஒரு இது வராதுங்க. இப்போ நான் ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு தத்துவம் எனக்கு இருந்தால் தான் நான் அதுக்கு அடுத்த பிளானுக்கு போவேன். எந்த இன்ஜினியரை வைக்கலாம், எந்த பட்ஜெட்டில் போடலாம், எத்தனை பெட்ரூம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கட்டுமான பணிக்கு போக முடியும். அப்போ என்ன ஐடியாவாக இருக்கிறது காரணம். ஐடியா கொஞ்சம் பிளானுக்கு போகுதுன்னா அது சூட்சுமம். சூட்சுமம் பிளான் எக்ஸிக்யூஷன் ஆகுதுன்னா அது ஸ்தூலம். சூக்ஷ்மமாக ஸ்தூலம் தான் இருந்துச்சுன்னா ஓனர் இல்லையா? ஓனர் இருக்காங்களா இல்லையா? ஓனர் இல்லாமல் இன்ஜினியர் கட்டிட்டு வர, பணம் வாங்காமல் கட்டி கொடுத்துட்டு வர. இப்போ இந்த கட்டணும், ஒரு வீட்டை கட்டணும்னு எண்ணம் இருந்துச்சுல்ல, அவருக்கு பேக்கப்பாக ஒரு பொருள், 4வது பொருள், துரியம்னு சொல்லக்கூடிய 4வது பொருள் தான் பணம். பொருளாதாரத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வீடு கட்டணும்னா அருளாதாரத்துக்கும் அதே தத்துவம் தான். பிரம்மம் இருக்கணும், குரு இருக்கணும், வேதம் இருக்கணும், சிஷ்யன் இருக்கணும். புரியுதா? எல்லா இடத்துலையும் அந்த 4 நிலைகள் நிறைய உன்னதமான கருத்துக்களை நமக்கு சொல்லிக்கிட்டே வருது. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா, அவன் செய்கிறான், அவனுக்காக செய்கிறேங்கிற அந்த அறிவு ஒரு செகண்டு கூட மாறவே கூடாது. உங்கள் பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உற்றார்களாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இறை சிந்தனை. இறைவன் தான் ஆட்சி பண்ணுறான். அது இந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும். நம்ம காலையில் தான் சொன்ன வேல் பூஜையில், ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு 10 பேர் கூடுறாங்க. யார் வாயில் எந்த வார்த்தையை வச்சு அந்த கல்யாணத்தையே கெடுப்பார்? யார் வாயில் எந்த வார்த்தையை வச்சு அந்த கல்யாணத்தை உறுதிப்படுத்துவார்? நடக்குதா இல்லையா? நீங்கள் கல்யாண பேச்சு பேசும்போது யாரை வச்சு பேசுகிறா? ரொம்ப ரிசர்வ்டு பீப்புளை வச்சு தான், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தபஸ் பண்ணுறவங்கள சேர்த்து தான் வச்சு பேசுவாங்க. கண்ட கழுதைகளையும் விட்டோம்னா என்ன பண்ணும்? அது கிடைக்கல, அதை வச்சு அவங்க எடுக்கிறான். எதுக்குமே வராதவன் இதுக்கு நிற்பான். நடக்குதா இல்லையா? ஒரு வீடு வாங்கும்போது பாருங்கள், கண்ட கழுதைகளும் உள்ளே விட மாட்டோம். ரிசர்வ்டு பீப்புளை தான். ஒரு இடம் வாங்கின போது பாருங்கள், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வரைக்கும் மறைச்சி தான் செய்கிறாங்க. ஏன்? ஒரு சாதாரண ஒரு கார் வாங்கிறதுக்கோ, ஒரு வீடு வாங்கிறதுக்கோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இவ்வளவு மறைச்சி செய்யும்போது, பிரம்ம ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்கிறது சரியா தவறா? சரிதான். நீ தேடினாதான் உனக்கு தாகம் எடுக்கும். தாகம் எடுத்து தண்ணி குடித்தாதான் அது உத்தமம். சரி, வந்தோடனே டெய்லி தண்ணி குடிக்கிறேன்னா அப்படி அது இல்லை. தண்ணி குடிக்கிற விஷயம், தாகம் எடுத்தால் தண்ணி குடி, பசிச்சா சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கு. இது 3மே பண்ணிகிட்டு இருக்காத. ஒரு 8 மணி நேரம் இறைவனையே சிந்தி சத்துவகுணத்தில் இரு அப்படின்னு. சகுனத்தை நாம் மறுக்கிறோம். நமக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் என்ன தத்துவம்னா, அதாவது அத்வைதத்துக்கும் விசிஷ்டாத்வைதத்துக்கும் என்னன்னா, அவங்க சகுனம், நம்ம சகுனம் நிர்குணம் ரெண்டுத்தையும் கடைபிடிப்போம். எல்லா சிவாலயத்துலேயும் பின்னாடி பெருமாள் ஒரு சன்னதி இருக்கும், ஒரு விக்கிரகம் இருக்கும். நாம் எல்லா கோயிலுக்கும் போவோம். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. தப்பு ரைட்லாம் இங்கே பேச வரல. எது தப்பு, எது சரி, எது உயர்வு, எதுவுமே கிடையாது. நம்ம தான் இதெல்லாம் தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டியில் தப்பும் கிடையாது, ரைட்டும் கிடையாது. அது ஒரு ரோல் பண்ணுது, அவ்வளோதான். யாரு மேலேயும் விருப்பம் வரக்கூடாது, வெறுப்பும் வரக்கூடாது, யாருக்கிட்டையும் விவாதமும் பண்ணக்கூடாது, தர்க்கமும் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சிஸ்டம், நம்ம வேதத்தினுடைய அத்வைதத்தினுடைய சிஸ்டம் இதுதான். யாருக்கிட்டையும் போய் இப்போ குதர்க்கம் பண்ணுறது, விவாதம் பண்ணுறது, தென் நாங்கள் தான் பெருசுன்னு சொல்கிறது, அத்வைதம் தான் உயர், அதெல்லாம் நான் அவசியமே இல்லை. எதுக்கு? அகம்பிரமாஸ்மினே சொல்லாதன்னு சொல்கிறோம். அகம்பிரமாஸ்மின்னு உன்னுடைய அனுபூதி, அது உண்மைதான், சத்தியம்தான். இல்லைன்னா எப்படி வேதம் எழுதும், குரு எடுத்து சொல்லுவாங்க.
குருவெல்லாம் ஒரு உன்னத நிலையை பெற்றவங்க, ஒரு உன்னத நிலையை தொட்டவங்க. அதனால தான் அவங்க தொட்டாலோ உத்து பார்த்தாலோ சக்ஷு தீட்சையோ ஸ்பர்ஷ தீட்சையோ சங்கல்ப தீட்சை வர உண்டு. 4 தீட்சை 2 தான் வைணவத்தில் சொல்கிறாங்க. குரு உங்களை தொட்டால் உங்களுக்கு முக்தி, இல்லை சக்ஷு உற்று பார்த்தா உங்களுக்கு முக்தின்னு சொல்கிறது மேலே சங்கல்பத்தினால அவங்க நல்லா இருக்கணும். அதுதான் இருதயத்தை, குருவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும். திருக்கோஷி நம்பி வந்து முள்ளு மாதிரி குத்துவார், என்னது முள்ளு மாதிரி குத்துவார், சொல்லால் சுடுவாருன்னு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்குது அந்த காலத்தில். ஆனால் அவரை தான் ஆள வந்தாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டான். அவர் சொல்லுன்னு சுட்டாதான் எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஆசிரமம் கரெக்டாக நடக்கும். அது மட்டுமா, ஞானத்தில் அவரை வெளில யாரும் கிடையாது, அவ்வளோ ஞானம். யார்? உத்தரகோஷ்டியூர். நடைமுறையில் எல்லாருக்கும் நெருப்பு, சிம்ம சொப்பனம். புரியுதா? அதனால் இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தை தொட்டுட்டாங்கன்னா ரொம்ப எளிமையாக ஜெயிச்சிடலாம். குரு கிடைக்கிறது தான் வரம். நான் இப்போ அந்த லோகத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சைவம் வைணவம்லாம் பேதம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நம்ம பார்க்குறதுனா இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே சொன்னேன். என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்ச 10 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கீழே யாரையுமே நான் பார்த்ததில்ல. எல்லோரும் எனக்கு ஈக்குவல் தான். இந்த வயசாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு ஈக்குவல் தான். அதே மாதிரி நமக்கு மேலே இவங்கெல்லாம் நமக்கு மேலே, அவங்க நம்மலாம் கீழே அப்படின்னு ஒரு நாளும் நினச்சதில்லை. அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். என்ன அங்கே போக முடியாதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. எந்த நிலையும் நம்ம போக முடியாதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. நம்ம விரும்பணும் அப்படின்னா இறங்கிடுவோம், விரும்பவே மாட்டோம். 99% விரும்புகிறதே இல்லை. அதான் பாயிண்ட்டு. அது விருப்பம் வந்து முருகப்பெருமானுடைய அந்த கீ இருந்தால் தான் நம்மளுக்கு விருப்பமே வருது. இல்லைன்னா இப்போ நினைக்கிறதெல்லாம் டக்குன்னு நடத்திக்கிட்டே இருப்போம். சொசைட்டிக்கு நடத்துகிறோம் இல்லையா, கோயிலுக்கு நடத்துகிறோம் இல்லையா, அதை பர்சனல் காரியத்தில் நடத்திருக்கலாம். விருப்பம் இல்லை, அத்தியாவசியம் இருக்குது, சௌகரியம் இருக்குது, அப்புறம் என்ன? உங்கள் பார்வை தப்பாக இருக்கலாம், உங்கள் பார்வை முன்னாடி கீழே இருந்துச்சு, இப்போ மேலே வந்துடுச்சு. சொசைட்டியை சொல்கிறேன், சொசைட்டியை நான் பார்க்குற பார்வையை சொல்கிறேன். இப்போ அவர் பெரிய அவர் அவதார புருஷருங்கிறாங்க. என்னது? நான் சாதாரணமாக தான் இருக்கேன், எப்போதும் போல அதை யதார்த்தமாக இருங்கிறது தான் என்னுடைய பாலிசி. அதனால் இந்த 3 கருத்துக்களில் சிந்திக்கணும், நீங்கள் அறியணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களை யாரும் இடையில குழப்பக்கூடாது. எல்லா குதர்க்கமும் ஜெயிச்சு தான் வந்திருக்கு. இது இன்றைக்காவது நம்ம அரைகுறையாக தியானம் பண்ணுறோம், அரைகுறையாக சிரவணம் பண்ணுறோம், அரைகுறையாக குருவோட பயணம் செய்கிறோம். அந்த காலத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 மணி நேரம் குருவோடே இருந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மதமும் சொல்கிறேன். அதனால் அந்த காலத்தினுடைய டைவர்ஷனே கம்மி, ஃபோக்கஸ் தான் அதிகம். இந்த காலத்தில் டைவர்ஷனில் யுனைட்டி இன் டைவர்சிட்டியான இதுதான் சொல்லணும் போல. அதனால் அந்த கருத்தை நேற்று பார்த்தோம். அப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா திவ்ய தேவ ஏகோ நாராயணன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாராயணன் சித்து தத்துவம் யாரும் சொல்லலை, அடியேன்னு சொல்கிறேன். நாராயணன் சித்து தத்துவம்னு யாரும் சொல்லலை, அடியேன்னு சொல்கிறேன். அதுதான் ஆதாரம். கிரண்ய கர்ப்பன் இல்லை நாராயணன் இல்லை விஷ்ணு, இந்த 3 வார்த்தையும் சித்து தத்துவம், புத்தி தத்துவம், மாயா தத்துவம். அப்போ இந்த உலகத்தை அவர் தான் படைத்தார். 9 நீ அவரை சக்தியாக எடுத்துக்கலாம், இல்லை அவரை நாராயணனா மாயையாக எடுத்துக்கலாம், மாயோனா எடுத்துக்கலாம், நாராயணனா எடுத்துக்கலாம், நாராயணியாக எடுத்துக்கலாம். நம்ம சைவத்தில் இருக்கிறதுனால அம்பாவை வச்சு பேசுகிறோம். சிவம் சாக்தம் 2 தானே ஃபாலோ பண்ணுறோம். முக்கியமாக சிவத்தை ஃபாலோ பண்ணுறோம். சில பேர் பெண்கள் சக்தியை ஃபாலோ பண்ணுவாங்க, 2 பேர் சேர்ந்து முருகனை ஃபாலோ பண்ணுவாங்க. பிள்ளையாருக்கு அதான் ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொருத்தவங்களை சவுத்தில் வந்து முருகனை ஃபாலோ பண்ணுறோம், ஈஸ்டில் வந்து அம்பாள், வெஸ்ட்டில் வந்து பிள்ளையார், நார்த்தில் வந்து ஈஸ்டில் காளி, நார்த்தில் வந்து சிவம், நடுவில் வந்து பெருமாள், மத்திய பிரதேஷ், ஹரியானா. சரி, அப்படி பார்த்தா நாராயணன் எல்லாமே நாராயணன் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி சித்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஜீவராசிகள்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க.
சித்து தான் பஞ்சபூதம், சித்து தான் ஜீவராசிகள், சித்து தான் ஜகத்து. அதை புரிஞ்சுங்க. சத்து பிரம்மம் அது தோன்றாது, அது நல்லது, இருப்பு நிலையில் இருக்கிறது, இருப்பில் இருக்குது, நல்லதாக இருக்குது. இப்போ எதுக்கு எல்லாம் ஒன்றை நோக்கி போகிறோம்? எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒன்றை நோக்கி போகுது. ஏன்? 2 காரணம். ஒன்று அது சத்து, இன்னொன்று ஆனந்தம். அது சத்தாக இருக்கிறதுனால தான் ஆனந்தமாக இருக்கு. ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் நிலைத்து இருக்கிறோம். இல்லைன்னா நாமெல்லாம் மென்டலாக இருப்போம். இந்த லௌகிக சம்சாரிக்கு பெண்ணுன்னு ஒரு சக்தி இல்லைன்னா எல்லாம் மென்டலாக இருப்பான். பெண்ணுன்னு ஒரு சக்தி தான் பேலன்ஸ் பண்ணுது அவங்கள, ஆண்களை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், புரியும். சம்சாரிக்கு அது சரி. சம்சாரத்தை கடந்து வனப்பிரசம் போகிற அப்போது குரு, வேதம், சாஸ்திரம், தியானம் என்ன பண்ணோம்? உங்களை பேலன்ஸ் பண்ணும். புரியுதா? ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனந்தம் இல்லைன்னா நீ மென்டல். இப்போ நான் ஆனந்தத்தை தேடிக்கிட்டே இருக்க, கிடைக்கவே இல்லை. வேலை தேடிக்கிட்டே கிடைக்கவே இல்லை. செத்து போகிறானா இல்லையா? நீ தேடுறது கிடைக்கல, ரொம்ப நாளாக தேடுற கிடைக்கவே இல்லை. செத்து போகிறானா இல்லையா? ஏதோ பண்ணிக்கிறானா இல்லையா? அது சரியாக தப்புங்கிறான். அப்புறம் ஒரு விரக்தி கொண்டு போதா இல்லையா? சூசைட் பண்ணுறது எப்படி எப்படி பண்ணுறான்? எவன் பண்ணுறான்? முதல்ல அறிவு இல்லாதவன்லாம் பண்ணுறான். அப்படி தானே? அறிவு இல்லாதவன் சூசைட் பண்ணுறான். மெய்யறிவு இல்லாதவன். நம்ம கொடுத்துருக்க ரோலை நம்ம முடிக்கிறோமேங்கிற அறிவு இல்லை அவனுக்கு. இறைவன் நமக்கு இறைவனை அங்கே பிடிக்காது அவனுக்கு. அவன் இந்த மாதிரி ட்ராஜடி நடக்கும்போது தான் அவன் என்னவாகிறான்? நாஸ்திகனாக போகிறான். அவர் கர்மா தான் அதுக்கு காரணம், ஒத்துக்க மாட்டான். அப்புறம் ரொம்ப புத்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே நானே, அது அகங்காரம். அங்கே தான் வந்து இறைவன் அவசியம் இல்லை. இப்போ சயின்டிஸ்ட்லாம் இறைவன் அவசியம் சொல்கிறானா? இறைவன் அவசியம் இல்லைம்பான், இல்லைன்னா இல்லைம்பான். ஏன்? மெட்டீரியலே ஆராய்ச்சி பண்ணுறான், ஜடத்தையே ஆராய்ச்சி பண்ணுறான். நீ இந்த உலகத்தில் பார்க்குறது எல்லாம் ஜடம்தான். நீ ஜகத்தை பாரு, ஜீவனை பாரு, பஞ்சபூதத்தை பாரு, எல்லாம் ஜடம்தான். ஆத்மாவை தவிர நீ பார்க்குறது எல்லாம் ஜடம்தான். ஆத்மா ஒண்டி தான் சைத்தன்யம். அது ஆத்மாவோ பரமாத்மாவோ. இப்போ இந்த வேதம் என்ன பண்ணுது? வேதாந்தம் என்ன பண்ணுது? சித்துக்கக்கூடிய அந்த ஆதாரத்து மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அகங்காரம், புத்தி, மனம் நீக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த 4ஐயும் நீக்குது. 4 சட்டையை கலட்டுது. அதுதான் வேதாந்தம். புரியுதா? இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, எல்லா தேவர்களும் நாராயணனே. கரெக்டு. அந்த முதல் லைனை தவிர முதல் லைன்லேயும் தப்பு இல்லை. அது நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப அதே சொல்ல விருப்பம் இல்லை. இந்த முதல் லைனை, முதல் மந்திரத்தை தவிர பாக்கி எல்லாமே மிகச்சரியாக இருக்குது. சிருஷ்டியை பற்றி அது பேசுகிற விஷயங்கள் எல்லாமே மிகச்சரியாக இருக்குது. நம்ம சைவத்தில் சாக்தம்னு சொல்லுவோம். அம்பாள் பண்ணுறா, எல்லாத்தையும் படைச்சா, பராசக்தியும் சொல்லுவோம். நாராயணன் சொல்கிறாங்க. உபநிஷத்தில் எப்படி நாராயணன், சக்தி இதெல்லாம் வருது? அதுவான்னு இருக்கணும். ஒரு பேரும் இல்லாதவனுக்கு 1000 பேர், ஒரு பேரும் இல்லாதவனுக்கு சகசிரநாமம்னு சொல்லுவாங்க. சொன்னால் நாசிகன் மாதிரி இருக்கும். நாசிகம் இல்லை, வேதாந்தம், ஞானம். ரொம்ப நுட்பமாக போகணும். ஏமாந்துடக்கூடாது, ட்ராக்கும் மாறிடக்கூடாது. அறிவோடு போகணும், ஆண்டவனோட போகணும். அறிவோடு போகணும், சத்தோடு போகணும். அறிவோடு போகணும், பக்தியோடு போகணும். அதனால தான் பக்தி அடியன் விடுறதே இல்லை. உங்களுக்கும் அந்த உபதேசம் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய மகானுபாவானாலும் பக்தியும் யோகமும் ஞானமும் 3 கண்ணு மனுஷனுக்கு. 3த்தையும் நீ பூர்த்தி பண்ணால் தான் நீ பூரணன், புருஷார்த்தம், புருஷன், சர்வஜன். எல்லாத்துக்கும் அறிவு இருந்தால் தான் புரியும். அறிவு இல்லைன்னா புரியாது. அதனால் முதல்ல நீங்கள் அடுத்த நிலை துரியன்னு சொன்னேன் இல்லையா? முதல்ல துரியத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு அது அவசியம் புரியுதா? துரியம் அவசியம் புரியுதா? துரியம் இருந்தால் தான் உனக்கு நோயற்ற உடம்பு. எந்த உடம்பு, நோயான உடம்பை கொடுத்து உனக்கு தீர்க்க முடியாத வேதனைக்குரிய உடம்பை கொடுத்தாலும் அது உன்னை பாதிக்காது. நீ துரியத்தில் இருந்தால் உனக்கு கேன்சரே இருக்குது, ஒன்றும் பாதிக்காது. 2 கிட்லேயும் ஃபெயிலியர். நான் பார்த்துருக்கேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒன்றும் பாதிக்காது.
நீ அன்றாட வேலைகளை அழகாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்? சூழ உடம்புல இருக்காது. அப்புறம் கவலையாக இருக்கே, துக்கமாக இருக்கே, மனசு பதட்டமாக இருக்கே, குழப்பமாக இருக்கே, பயமாக இருக்கே. உனக்கு மரணத்துக்கு மேலே ஒரு பயமும் கிடையாது. மரணமே இல்லைன்னு சொல்லும்போது மரணம் இல்லைன்னு சொல்கிறது பொய்யா? இப்போ வேதம் சொல்கிறது உங்களால் ஒன்றுமே மறுக்க முடியலையா? நீங்களாம் சாதாரண ஆள்கள் கிடையாது. நீங்களாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி. நீங்களாம் எவ்வளோ பெரிய புத்திசாலிங்க. நீங்கள் எதையுமே மறுக்க முடியலையே. நான் மட்டும் பேசுகிறேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உங்கள் தலையெழுத்துன்னு உட்காந்துருங்களே. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஜி பொய் சொல்கிறாங்களா? வேதம் பொய் சொல்லுது. ஜி வந்து வேதம் இல்லாத விஷயத்த சொல்கிறாங்களான்னா இல்லை. வேதம் வேறு, ஜி வேறு அல்ல. வேதம் வேறு, பிரம்மம் வேறு, குரு வேறு அல்ல. மூன்றும் ஒன்று தான். திரிபுட்டியே கிடையாது. மூன்றே கிடையாது. ஒன்று மூன்றாக வேலை செய்கிறது. ஏன் உங்களால் எதுவுமே மறுக்க? மரணம் இல்லை, மரணம் இல்லை, மரணம் இல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நீங்கள் தான தர்மத்தை அதிகப்படுத்துனீங்கன்னா கேட்ட உடம்பை வாங்கிக்கலாம். எப்படிப்பட்ட இப்போ உடம்பு வேணும்? உறக்கிறதா இருந்தால் சொல்கிறேன். எப்படிப்பட்ட உடம்பு வேணும்? அப்படி உடம்பு அமைச்சிக்கலாம் புண்ணியத்தினால. பாவம் செஞ்சிருக்கியா? பரிகாரம் பண்ணி தொலை. உருவ போய் பிடி, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். என்ன பர்சனலாக நான் சிந்திச்சதே கிடையாது. இவ்வளோ சிந்திக்கிறேன். இப்போது என்ன நடந்திருக்குங்கிறத சிந்திச்சிருக்கேன். இப்போ தான் சிந்திச்சிருக்கேன். நடந்து முடிஞ்ச பிற்பாடு. நடந்துகிட்டு இருக்கும்போது சிந்தித்ததே கிடையாது. ஏன்னா இந்த குரு, அந்த ட்ரெடிஷன், அந்த மணவாள மாமணிகளுடைய சமாதியை எனக்கு காமிச்சான் யூடியூப்பில். அவரை கொண்டு போய் ஆளவந்தாருடைய சமாதி ஒருத்தர் போய் அழைச்சி காமிக்கிறார். ஆளவந்தார் அங்கே சமாதி பண்ணியிருக்காங்கன்னா அவர் கால் பக்கம்தான் காவேரி இருக்குது. காவேரி கரையில் தான் அந்த பிருந்தாவனம் இருக்குது. அங்கே போய் ராமானுஜர் டெய்லி நமஸ்காரம் தீர்த்தம் பண்ணுவார். தீர்த்தாட்டம் குளியல். ஏன்னா அவர் கால் பட்டிருக்கும், அந்த சாரம் அதில் இறங்கியிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, உணர்வு. அதனால் அடுத்தது இப்போ என்ன பேச போகுதுன்னா ஆதித்யா, ருத்ரா. ஆதித்யா எத்தனை பேர்? சொல்லுங்கள். கரெக்டு, 12 பேர். ருத்ரா எத்தனை? ருத்ரா ஏகாதசம், 11 பேர். மருத்தோ காற்று, தசப்பிராணம். வசவோ பசுக்கள், 8 பேர், அஷ்டவசுக்கள். அஸ்வினா டாக்டர்ஸ், அஸ்வினி சகோதரர்கள் 2 பேர், 2 பேர். விருட்சோனா இருக்குது வேதம். யஜோசி யஜுர்வேதம். சாமானி சாமவேதம். மந்த்ரோ மந்திரங்கள். அக்னி ராஜ்யம். ஆகுதி நெருப்பில் கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம், சாக்ரிஃபைஸ். என்னென்ன பண்ணுறோம்? நவதானியங்கள்லேருந்து, உணவு பதார்த்தங்கள்லேருந்து, பட்டு புடவையிலேருந்து, நெய் வரைக்கும். சில பேர் சொல்லுவான் இதெல்லாம் எதுக்கு அதில் போய் ஊற்றுறான்னு. ஒன்றையே தூக்கி போடலாம், தப்பே கிடையாது. இருந்து என்ன பிரயோஜனம்? இது கூட தெரியல உனக்கு. எல்லா பொருளும் அவனுது, ஒத்துக்கிறீங்களா? சரி, நீங்கள் இவ்வளோ காதுகளே பேசுகிறீங்களா? எவனோ கேட்குறான் அவங்க பேச்சை. அது யாகம் நடந்துட்டு தானே இருக்கே. கொடுக்குறவன் கொடுத்துட்டு தானே இருக்கான். வெள்ளைப்புகை போயிட்டு தானே இருக்கு வானத்தை நோக்கி. தர்மம் நடந்துக்கிட்டு தான்ப்பா இருக்கு. வெளியில் வராமல் இருக்கலாம், வெளியில் தெரியாமல் இருக்கலாம். அதனால் ஆகுதி, அது பேர் ஆகுதி. அக்னியில் கொடுக்கறது யாருக்கு? ஆமாம், நீ சாப்பிட்றல, எல்லாம் வேஸ்ட்டு தானே. நீ சாப்பிட்டதில் என்ன பிரயோஜனம்? நீ சாப்பிட்ட எத்தனை இட்லி, எத்தனை சப்பாத்தி, எத்தனை பூரி, சோளா பூரி வேறு, இதில் வேறு. அப்புறம் ஜி என்ன சாப்பிட்றாரோ அதே அது சில கடையில் கிடைக்கல. அது மாதிரி ஒரு சங்கல்பம் போட்டோம், ஏன் எங்களை போட்டு காய விடுற, நல்ல கடையாக முடியா அப்படின்னா நல்ல கடையாக கொடுத்தாங்க. மதுரையில் 11:30 மணிக்கு என்ன கேட்டாலும் கொடுக்குறான். சபரீஷ். அப்புறம் அக்னி ஆகுத்தி. நாராயணன். யார் நாராயணன்? நாராயணன் எல்லாமே யார்? எல்லாமே நாராயணன். ஒத்துக்கிறோம். உத்பவக சம்பவக, உற்பத்தியும் நிகழ்ச்சியும் எல்லாம் நாராயணன்.
திவ்யோ தேவ ஏகோ, திவ்யமான புனிதமான அந்த பிரம்மம் ஒன்றே. தேவன் தான் சொல்லியிருக்கு, அர்த்தம் மாற்றக்கூடாது. தேவன்னு சொல்லியிருக்கு, ஆனால் அர்த்தம் வந்து பிரம்மம். ஆனால் இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் தேவர்கள் தான். இப்போ தேவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. மனிதர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள்லாம் பார்த்து வந்தோம்ல, அது மாதிரி தேவர்கள் மனிதனை விட மேலே 100 மடங்கு மேன்மையானவர். அதுக்கு மேலே தபஸ் பண்ணி தான் இந்த 9 பேராக வராங்க. கந்தர்வர்கள்லாம் தாண்டி தேவகந்தர்கள் எல்லாம் பார்த்தோமே, 11 இது ஏதோ பார்த்தோம். ஏதோ ஒரு உபநிஷத்தையோ இவருடைய சிந்தாமணியை என்ன ஒரு மணி பார்த்தோமே, சங்கரர் எழுதின சிந்தாமணியா மறந்தாச்சா பேர? சரி, அது எல்லாம் தேவர்கள்ங்கிறது மனிதனை விட 100 மடங்கு அறிவிலும் ஆற்றல்லையும் ஆனந்தத்திலையும் மேன்மையானவர்கள். அவங்கள தான் தேவன். அதுக்கு மேலே அட்மின் வராங்க, இந்த 9 பேர் வராங்க. அதுக்கப்புறம் பிரம்மம், இடையில மாயா, நடுவில் மாயா இருக்குது, இருட்டு இருக்குது. சமஷ்டியாக இருந்தாலும் சரி, வியஷ்டியாக இருந்தாலும் சரி. விவேக சூடாமன் சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டார். மெமரி பவர்னால இருக்கவர். மெமரி பவரு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கணுமா வேண்டாமா? அது நம்மள்ட்ட அக்கௌண்ட்டில் இருக்குது இவ்வளோ பணம், அது தெரிஞ்சால் தானே நீ எடுத்து யூஸ் பண்ணுவ. இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணணுங்கிற அறிவு இல்லை. எடுத்து யூஸ் பண்ணால் ப்ராக்டிக்கலாக ஆகிடுவோம். அதான் விஷயம். ஸோ திவ்ய தேவோ ஏகோ நாராயணன். சரி, அப்புறம் மாதா பிதா பிராத்தா, பிராத்தானா சகோதரர், நிவாசக நீ இருக்கிற இருப்பிடம், வசிப்பிடம், வீடு, சரணம் யாரை சரணாகதி ஆகிற, சரணம்னா பிரபத்தி, சரணம் பிரபத்தியேன்னு சொல்லுவோம் இல்லையா, சரணம் பிரபத்திய, வெங்கடேச சுப்ரபாதம், வெங்கடேச ஸ்தோத்திரம், வெங்கடேச மங்களம், 4 பாட்டு இருக்குது. எல்லாம் இவர்கள் ஆச்சாரியர்கள் எழுதுனது, மணவாள மாமணிகள் எழுதுனது அது. இந்த பிரபத்தியன்னு வருதில்ல, திருவடிக்கு சரணமாக அடைகிறேன், சரணம் அடைகிறேன், வந்து சேர்கிறேன், அடைகிறேன். பதம் ஒரு நிலை, பாதம்னு சொல்லலாம், பதம்னு சொல்லலாம், ஒரு நிலை. பிரபதம்னா விசேஷமான திருவடி. யாருடைய திருவடி? நாராயணனுடைய திருவடி. அதனால் மாதா பிதா பிராத்தா நிவாசக சரணம் சுகிருது, அருமையான வார்த்தை. என்னுடைய வாழ்க்கையினுடைய மூலாதாரம், வெற்றிக்கு மூலாதாரம். சுகிருதுனா என்னது? சத்தில் நிற்கிறது, சத்காரியத்தை மட்டுமே சிந்திக்கிறது, வேறு எதையுமே சிந்திக்கக்கூடாது. நம்ம அறிவுக்கு, நம்ம கான்ஷியஸுக்கு உட்பட்டு நம்மளால் ஒரு 100 குடும்பம், 10 குடும்பமாக, 100 குடும்பமாக, 1000 குடும்பமாக விளக்கேற்றணும். யாரு கூடயும் கெடுத்துடக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ கூடாது. அது பேர் சுகிருதுன்னு பேர். சுகிருது, ஹிருது சுகிருது, புரியுதா? கதி நாராயணன், கதி பரமகதி. அது சொல்லிடுச்சு. எந்த போன உபநிஷத்து என்னது? பராகாஷ்டா பரமகதி குரு பராயணம், குருவே பராயணம், பரமகதி பராகாஷ்டா. 4 வார்த்தை சொன்னிச்சே, விட்டாச்சு, மறந்தாச்சு. என்ன உபநிஷத்து? போன உபநிஷத்து. அதில் அதுதான் ஹைலைட்டு. அந்த உபநிஷத்தில் எழுத சொன்னேன். என்னென்ன எழுத சொன்னேன் அதை படிங்க பார்க்கலாம். டக்குன்னு படிக்கணும், வேகமாக யார் எடுக்கிறா பார்க்கலாம். நோட்டே எடுத்துன்னு வரல, நோட்டு எங்கேயோ தூக்கி எறிஞ்சாச்சு, பேனாவை எங்கேயோ தூக்கி போட்டாச்சு. 7:30 மணிக்கு வேணால் 7:45 வருது, 7:09 வருது. என்ன பண்ணுறது? இப்போ இது அத்தனை யாருன்னு கேட்டால், தேவோ ஏக நாராயணன். நீ பார்க்குறது எல்லாம் நாராயணன் தான்ப்பா. பரமபதம், குருவே பரமபதம், குருவே பராகாஷ்டா, குருவே பராயணம், குருவே பரமகதி. வேதம் போய் சொல்லுமா? இதெல்லாம் வைணவத்தில் கற்றுக்கலாம். இல்லைன்னா தேவாரம் தெரிஞ்சால் கற்றுக்கலாம். சரி, இது 34, 35 2 மந்திரம் பார்த்துட்டு அடுத்தது. சரி இருக்கட்டும், விடுங்க. என்னென்னா
குருவே பரபிரம்மம், பராகாஷ்டா, பரமகதி, பராயணம், 4 வார்த்தை. பரபிரம்மனே சொல்லியாச்சு. இந்த தத்துவத்தை தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக அப்படின்னு சொல்லி. இது பிரம்மத்துக்குள்ளே நம்ம சொரூபமாக மாறணும், நம்ம செல்லெல்லாம் மாற்றணும். ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு எல்லாம் இந்த உடம்பை மாற்றிட்டு இறை சொரூபத்துக்குள்ளே போகணுன்னு சொன்னால் அந்த செல்லு தானே மாறும். அந்த ஆப்ரேஷனை குரு செய்கிறான். அதுக்கு வழிமுறை தான் பரமகதின்னு சொன்னது. பராயணம்னு யாருக்கு சொல்லுவா? இறைவனுக்கு தான் சொல்லுவாங்க. பரமகதி, பராயணம், பராகாஷ்டா, பரபிரம்மம். 4 வார்த்தை போதும். ஆனால் அன்றைக்கி அதை பற்றி நிறையா பேசலை நான். வேண்டாம், லைட்டாக சொல்லிட்டு போவோம். அவங்களுக்கு எப்போ சிந்தனை வரும்? ஏன்னா இறைவனை நெருங்க தான் குரு விசேஷம் புரியும். இறைவனுக்குள்ளே நெருங்க தான் குரு விசேஷம்னு புரியும். அது வரைக்கும் குரு பற்றி ஏன் தெரியல, மகத்துவம் ஏன் தெரியலன்னு சொன்னால், ஒருத்தவனும் இறைவனை தேடலை. பிச்சைக்காரத்தனமாக எப்போ பார்த்தாலும் கையேந்தே நிற்கிறான். இதை கொடு, அதை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, கல்யாணம் பண்ணி கொடு, வீட்டை கட்டி கொடு. அது கூட உன்னால் பண்ண முடியல. அது வேற, நீ கேட்குறது வேற கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்க தான் நீ வாங்கிக்கணும். அவர் கேட்டால் உன் ஜாதகத்தை எடுத்து காட்டுவார். இதெல்லாம் தேவையா? கொடுக்கறத வாங்கிட்டு போ, வாயை மூடிட்டு பேச. அப்படி தான் இப்போ எல்லாம் இருக்கான். எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திருமணமாகி 3 மாதத்துலேயே 6 மாதம், ஆணு பெண் ஏதாவது வித்தியாசம் இல்லை. ஒரு பெரிய ஆட்டோ பாம்பு வெடிக்குது. அட கடவுளே, என்னென்னமோ நினச்சேன், என்னென்னமோ நடந்துருச்சேன். பின்ன யார் நினைக்க சொன்னா? ஜாதகத்தை பார்த்தியா? ஜாதகமா? இப்போ தான் ஜாதகத்தை தேடுவார். ஈஸ்வர சிருஷ்டி என்ன சொல்லுதுன்னு ஜாதகத்தில் இருக்குப்பா. அதுக்கு தான் ஜாதகம் சொல்கிறோம். ஜாதகம்னு சும்மா சாதாரண நினச்சிக்கிட்டீங்களே, ஒரு பெரிய அது சயின்ஸ். அது அறிவு இருந்தால் அது புரியும். அறிவு இல்லாதவன் என்ன சொல்லுவான்? மூட நம்பிக்கைன்னு சொல்லுவான். வேதத்தில் 6ல் ஜோதிடம் 1, சயின்ஸு பிக்கஸ்ட்டு சயின்ஸு. எவன் சொல்லியிருக்காங்க? ஒரு ஃப்ளைட் இல்லாமல், ஒரு ராக்கெட் இல்லாமல், ஒரு ஹெலிகாப்டர் இல்லாமல், ஒரு சேட்டலைட் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறான். எப்படி எவன் சொல்லியிருக்கான்? எந்த நாட்டில் சொல்லியிருக்கான்? இந்தியன் சொன்ன மாதிரி யாருமே சொல்லலை. நம்ம ஃபார்முலாவில் தான் அவன் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்தது, எல்லா நாடிகளும் நாராயணனே. நெட்வொர்க் நேற்று பார்த்தாலே ஸ்பைடர், அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சென்டரில் ஸ்பைடராக பரபிரம்மம் உட்காந்து தன்னுடைய வலையில் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. அதுக்கு சூரியனுடைய கதிர்களை, வெளிச்ச கதிர்களை பயன்படுத்துது. உடம்புக்குள்ளே நாடிகளாக அந்த வேலையை செய்கிறது. இப்போ சுஷ்மனா நாடி குருவை பிடிச்சவன் சகசிராரத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்ன, புருவமத்திக்கு வந்துட்டால், குருவை பிடிச்சாலே புருவமத்திக்கு வந்துடுவான். முதல்ல அவர் என்ன பண்ணுவார்? ஹிருதயத்தை கிழிப்பார். நல்ல குருவாக இருந்தால் ஹிருதயத்தை கிழிப்பார். யார் ஹிருதயத்தை? சிஷ்யனுடைய ஹிருதயத்தை. ஏன் சிஷ்யனுடைய ஹிருதயத்தை கிழிக்கணும்? அகங்காரம் எல்லாத்தையும், விஷத்தை எல்லாத்தையும் எடுக்கணும், வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு அங்கே பரபிரம்மத்தை பிரதிஷ்டை பண்ணுவார். அமிர்தத்தை பிரதிஷ்டை பண்ணுவார். அமிர்தம்தான் மருந்து. அந்த அமிர்தத்தை பிரதிஷ்டை பண்ணுவார். அப்படி கிழிக்கும் போது கொஞ்சம் குத்தம். என்னை திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறாரு. என்னை திட்டுற மாதிரியே இருக்குங்கிறான். எங்கேயோ இருக்கான், 400-500 கிலோமீட்டருக்கு. என்னைக்கு எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குச்சுங்கிறான். அப்போ தான் பேசுகிறான். அப்போ என்னது? எல்லாருக்குள்ளேயும் அகங்காரமும் இதெல்லாம் இருக்குது. இப்போ நடுவில் பரபிரமமானது, ஹிருதுன்னு சொன்னாலே நடுன்னு சொன்னாலே இறைவன் அர்த்தம். புதுசாக சொல்கிறேன்ல? ஆமாம், ஹிருதுன்னு சொன்னால் நடுன்னு சொன்னால் ஹிருதயம் மட்டும் இல்லை, இருதயங்கிற வார்த்தையே பிரம்மம்னு அர்த்தம். மேலே உள்ளே போக போக நிறைய சூக்ஷ்மம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அது பிரம்மலோகம்னு சொல்லலாம். அதுக்குள்ளே தானே அவர் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் நடுவில் உட்கார்றாரு. அது மாதிரி அந்த ஸ்பைடர் ஒரு அதிசயங்க. ஸ்பைடரு தன்னுடைய மெட்டீரியலை தானே உருவாக்கிக்குதுங்க. இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு யாரும் அது மாதிரி பண்ண முடியாது. உங்கள் உணவை நீங்களே உருவாக்க முடியுமா? உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள் பயன்படுத்துறதெல்லாம் நீங்களே உருவாக்க முடியுமா? அதுவே டைரக்டர், அதுவே நடிகர், அதுவே கான்செப்ட். 3 பேர் வேணுமா வேண்டாமா?
எல்லாத்துக்கும் 3 பேர் வேணுமா வேண்டாமா? பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்க்கும் கருவி வேணுமா வேண்டாமா? அங்கே பார்ப்பவனும் அதுதான், பார்க்கப்படும் கருவி, பார்க்கப்படும் கண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த கருவியும் அதுதான், செய்யக்கூடிய அந்த நெட்வொர்க்கும் அதுதான். அது கருவியாக பயன்படுத்தல. மெட்டீரியல், ரா மெட்டீரியல் சொல்கிறான் இல்லையா? இப்போ ஒரு குயவன், பானை, களிமண். பானை ஒரு பொருள், களிமண் ரா மெட்டீரியல். செய்யறதுக்கு ஒரு சைத்தன்யம் வேணும், ஒரு இன்டலெக்சுவல் வேணும். இப்போ இந்த குயவன், பானை, களிமண் 3ஆக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா களிமண் சொல்லக்கூடிய ரா மெட்டீரியலும் அதுதான், குயவன் சொல்லக்கூடிய இன்டலெக்சுவலும் அதுதான், பானன் சொல்லக்கூடிய நெட்வொர்க்கும் அதுதான். எது? பிரம்மம், ஸ்பைடர். இப்போ அது எப்படி உட்காந்துருக்கு? 360 டிகிரியில் அது நெட்வொர்க் வச்சுருக்குங்க. நிறைய விஷயங்கள். நீங்கள் இன்னொன்று தெரியுமா? நீங்கள் எப்படி பள்ளியை நீங்கள் விரட்டுனீங்கன்னா அது போகாதோ, அது உங்களை மதிக்காதோ, திரும்ப முறைக்குமோ, அதே மாதிரி ஸ்பைடர் ஜாகிரதையாக இருக்கணும். ஸ்பைடர் தான் திருமங்கை ஆழ்வாராக பிறக்கிறாருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு கோப்பெறிஞ்சவனா செங்கோச்சு யாரோ ஒரு ராஜாவை பிறக்கிறார் அடுத்த ஜென்மாவில். ஸ்பைடரை வந்து நீங்கள் அவ்வளோது விரட்டலாமே தவிர அதை நீங்கள் அடிக்கலாம் கூடாது. எந்த உயிருமே அடிக்கக்கூடாது, அது வேறு விஷயம். ஸ்பைடர் எஸ்பெஷலி பழிவாங்கும். புரியுதா? அதனால் 360 டிகிரியில் நெட்வொர்க் வைக்கிதுங்க. யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? ஒரு வியாபாரம் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம்? நம்ம பார்வையில் படுற வரைக்கும் பண்ணுறோம் வியாபாரம். நம்மளோட ஃபீல்டு என்ன? ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது. 360 டிகிரியில் இருக்கமா நம்ம? ஆனால் அது பண்ணுது பாருங்கள் அழகா. பெரிய உயர்வான சிறப்பு இல்லையா? அதனால் அந்த நெட்வொர்க்கை வச்சு எப்படி மனுஷனை ஆளுதோ ஜீவாத்மா, அதுபோல் பரமாத்மா சத்தானது உலகை 360 டிகிரியில் நெட்வொர்க்கு கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கு. புரிஞ்சுக்குங்க. இதுதாங்க சூக்ஷ்மம், இதுதான் பிரம்ம ரகசியம். இது தெரிஞ்சிக்காமல் நான் அந்த ஒரு கார்னரில் ஒரு மணிப்பர்ஸு கீழே கிடந்துச்சு, நான் எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா அது தெரியும் அதுக்கு. சரி, எடுத்து நான் சுற்றி முற்றி பார்த்தேன், யாருமே இல்லை, நான் எடுத்துன்னு போயிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது. ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்கணும். நிறைய ஆட்டோ டிரைவர் கொடுக்குறாங்க தெரியுமா? அதுபோல் எல்லா நாடிகளும் நாராயணனே. என்னென்ன நாடி இருக்குது? நாடி விரஜா நாடி சொன்னோம்ல. எப்போ சொன்னோம்? விரஜா நாடி ஒரு 4-5 உபநிஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அது ரொம்ப அரிய நாடி. அதுதான் எங்கே அழைச்சிட்டு போகுது? உதான வாயு மூலியமா பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகணும்ல. அந்த நாடியை முதல்ல போட்டுக்கோங்க. விரஜா நாடி, சுதர்ஷனா, ஜிதா, சோமியா, அமோகா, குமாரா, அமிர்தா, சத்யா, எல்லாம் ஆனவர், எல்லாம் பெண்பால். எல்லா நாடிகளும் பெண்ணு. சத்யா, மத்தியமா, நாசீரா, சிசுரா, அசுரா, சூர்யா, சூரிய ஆணு, சூர்யா பெண்ணு. சித்திர ஆணு, சித்ரா பெண்ணு. ஆனந்த ஆணு, ஆனந்தா, எல்லாம் ஆனந்தா வைக்கிறாங்கள, பெண் அம்பாள். சரஸ்வதி, புரியுதா? ஆனந்தானா பெண், பெண் நாமம். அசுரா, சூர்யா, பாஸ்வதி. இத்தனை நாடி நாமானி திவ்யானி விஜயானி. இத்தனை நாடிகளை நீங்கள் அறிய வேண்டும். இத்தனை நாடிகளும் சித்தே, நாராயணனே. இப்போ சித்துன்னு சொன்னால் வேதாந்தம், நாராயணன் சொன்னால் பக்தி யோகம். புரியுதா? சகுனம். சித்துன்னு சொன்னால் நிர்குணம், நாராயணன் சொன்னால் சகுனம். இந்த சித்தை நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சிவத்தை அதிகமாக யாரும் பிரச்சாரம் பண்ணலை. சிவனடியார்கள், நாயன்மார்கள் இருந்தால் கூட அது என்னமோ நம்ம நாடி நரம்பில் ரத்தத்தில் அது கரைஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு வேறு பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ என்னவோ தெரில. புரியுதா?
ஒன்று அருள் ஒன்று பொருள், ரெண்டு தத்துவம். அப்படி புரிஞ்சுங்க, அதான் உயர்வான நோக்கம். நடுநிலையாக இருக்கணும், ரெண்டு கண்ணாக பார்க்கணும். சிவா விஷ்ணு ரெண்டு கண்ணு டே ஒன்னே சொல்லியிருக்கோம், இன்றைக்கி தான் சொல்லலை. சிவா விஷ்ணு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு, அது உத்தமமான கொள்கை. ஒன்று இல்லாமல் ஒன்று வாழ்ந்துருமா? ஒன்று ஆணு ஒன்று பெண்ணு, ஒன்று ஆத்மா ஒன்று சத்து ஒன்று சித்து, ஒன்று அன்பு ஒன்று அறிவு. எதுவுமே நீ மறக்க முடியாதுப்பா. தத்துவமாக பாரு, அறிவாக பாரு, அன்பாக பாரு. அதனால் திவ்யானி, இத்தனை திவ்யமான நாடிகள், நாமானி நாடி, நாடியான்னு வரணும், நாடி விஜயானி விஜயானி அறிய வேண்டும். அப்போ எல்லா நாடிகளும் சித்தே, எல்லாமே சித்து. அப்புறம் என்ன தனித்தனியாக சொல்கிறது, இருந்தாலும் புரிய வைக்குது. சித்துன்னு சொன்னால் வேதாந்திகளுக்கு பிடிக்கும், நாராயணன் சொன்னால் ஒருத்தனுக்கு பிடிக்கும், ஒருத்தனுக்கு பிடிக்காமல் இருக்கும். புரியுதா? ஏன்னா நாராயணங்கிறது மூர்த்தம், என்னது சகுணம், உருவம் இருக்கு, ஸ்தூலம். சித்துங்கிறது சூக்ஷ்மம். அடுத்தது தேவதைகளை பற்றி சொல்லுது, கலைகளை பற்றி சொல்லுதா? நாராயண கர்ஜதி, இந்த உலகத்தில் சத்தம் கேட்குதா, கத்துதோ, பேசுதோ, கர்ஜிக்குதோ, கணக்கிதோ, கொலைக்குதோ, அது எல்லாமே யார்? கர்ஜதி சிங்கம், காயத்தி பாடுறது, வாத்தி, வாத்தினா வீசுறது, வாத்தம்னு இருக்குல்ல, வாத்தம், வாத்தம் வாத்தினா வீசுறது, காற்று வீசுறது. வருஷத்தி, வருஷத்தினா என்னது? மழை பெய்யுறது. வருஷான்னு சொல்ல, வருஷான்னு பேர் வைக்கிறாங்கல்ல, வருஷ அப்படின்னா வருஷம், வருஷா அப்படின்னா மழை. அப்புறம் வருணம், அரியமா, சந்திரமா, இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதில்ல? எல்லாம் தேவர்கள், சந்திரமா, வருணர்கள்லாம். அப்புறம் காலக, காலன், கவி, கவினா நம்ம கவிஞர்னு சொல்லுவோம். கவிஞா ஞானின்னு அர்த்தம், சம்ஸ்கிருத அர்த்தப்படி கவினா ஞானின்னு அர்த்தம். தாத்தா கொடுப்பவர், பிரம்மா, பிரம்மா அவர் தான். பிரஜாபதி, பிரம்மாவுடைய 7 புத்திரர்கள். இப்போ இனிமேல் உங்களுக்கு பிரஜாபதியில் குழப்பம் வராது. பிரம்மாவுக்கு 7 புத்திரர்கள், மானசீக புத்திரர்கள். அவர்கள் குழந்தைகளை, ஜீவராசிகளை உருவாக்குறது தான் அவங்க வேலை. அதனால் பிரஜாபதி. அப்புறம் அவங்களே அந்த நாட்டுக்கு அதிபதி ஆகிடுவாங்க. ஒரு கிராமம் ஃபுல்லாக அவங்க குழந்தைங்களா இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 200 குழந்தைங்கள. அந்த காலத்துலலாம் அதுக்கு பிரஜாபதி பண்ணியிருக்கார். சத்து குழந்தைங்க, சத்து பாத்திரம், அசடெல்லாம் பரத இது இல்லை, சத்துவகுணத்தில் உள்ள குழந்தைகள். பிரஜாபதி 7 பேர் இல்லையா, ஞாபகம் வச்சுங்க, இனிமேல் மறக்கக்கூடாது. 7 பேர் தான் பிரஜாபதினு ஒரு மந்திரம் பேசிட்டோம். வந்துச்சா இல்லையா? ஒரு மந்திரம் வந்துச்சு. பிரம்மா, பிரஜாபதி, மகவா, மகவானா இந்திரன், திவசா நாட்கள், ச அர்த்த திவசா இரவு, பாதி இரவு பாதி பகல், ச கலாகா, கலாகானா கலா அதான் கலை, 64 கலைகள். இந்த 16 கலையில் 64 கலையை வச்சு ஆண்டவன் வேலையை செய்கிறான். எல்லாமே இந்த 64 கலைக்குள்ளே வரும். ஆய கலைகள் 64ன்னு சொல்கிறாங்கல்ல. எல்லா கலையெல்லாம் என்னது? நீங்கள் உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம் தான் அது என்னது? டேலண்ட்டு. அதை தான் எல்லா ஜென்மாவையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஜென்மாவில் ஒன்று கிடையாது. நீங்கள் எங்கே வெட்டிங்களோ, எந்த டேலண்ட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி. மாற்றணும்னா கடினம். ஏன்? அதுக்கு நீங்களே இன்னும் உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் போய் நீங்கள் போய் பண்ணிங்கன்னா என்ன ஆகிறது? புரியுதா இல்லையா சொல்கிறது? ஆல்ரவுண்டராக இருக்கிறது வேறு, அது கோடியில் ஒன்று இருக்கும். பட் இதுதான் என் தொழில், இதுதான் என் வாழ்க்கை. நீ எவ்வளவு சீக்கிரம் நீ உன்னுடைய டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறியோ அவ்வளவு எளிமையாக நீ இந்த சம்சார சாகரத்தை கடந்துடலாம். ஆனால் டெம்பரவரி தான். ஞானம் இருந்தால் தான் நிரந்தரமாக கிடக்கலாம். ஸோ அரியமா, சந்திரமா, காலக, கவி, தாத்தா, பிரம்மா, பிரஜாபதி, மகவா, திவசா, ச அர்த்த திவசா, ச கலாகா 64 டேலண்ட்டும்
கல்பா கல்பம் காலமும், ஊர்தவம் மேல் பகுதியும், திசஷ்ட திசைகளும், சர்வம் நாராயணக எல்லாமே நாராயணன். 100% ஏற்றுக்கிறோம். ஏன் சித்து தானே, தோன்றுவது சித்து, தோன்றாமல் இருக்கும் வரை சத்து. ஒன்று சங்கல்பம், ஒன்று செயல், ஒன்று இச்சாசக்தி, ஒன்று கிரியாசக்தி. நாராயணன் சொல்லலாம், இல்லை நாராயணின்னு சொல்லலாம். தேவர்கள் நாராயணன், கலைகள் நாராயணன், காலம் நாராயணன், எல்லாம் நாராயணன். அடுத்தது புருஷ 38வது மந்திரம். புருஷ ஏவ இதம் சர்வம். இந்த வார்த்தையிலேயே விசாரம் இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். புருஷ ஏவ இதம் சர்வம். யாரை புருஷன் சொல்கிறது? புருஷன்னா கணவன் மனைவி புருஷன் இல்லை, அந்த அர்த்தத்தில் தான் அது வந்துச்சு. அப்புறம் அதை விட்டுட்டான். புருஷன்னா 3 யோகத்தையும் சித்தி பெற்றவன். பக்தி யோகம் 33% சித்தி பெற்று, இப்போ ஆழ்வார் நேற்று சொன்னால, ஆழ்வார்கள்லாம் பக்தர்கள், ஆச்சாரியர்கள்லாம் பக்தியும் ஞானமும் இருக்கிறவங்க, யோகமும் இருக்கிறவங்க. ஆச்சாரியர்கள்லாம் பாதி பேர் சன்னியாசியாக தான் இருந்திருக்காங்க. நம்ம சங்கரருக்கு அப்புறமா யாரை ஆச்சாரியா சொல்கிறது? சுரேஸ்வர ஆச்சாரியா, வித்யாரண்யர், அவருடைய சிஷ்யர்கள். அப்புறம் எல்லாம் யார் ஆச்சாரியர்கள் இருக்காங்க? நமக்கு தெரியல. இப்போ இருக்கிற பீடத்தில் இருக்கிறவங்க காஞ்சி மடாதிபதிகள் எத்தனாவது பீடம்? இப்போ 60ன்னு நினைக்கிறேன். பெரியவா மகா பெரியவா எத்தனாவது இது? ஒன்றுமே தெரியல. பார்த்தீங்களா? நமக்கு குருங்க, ஞான யோகத்துக்கு குரு வேதாந்திகள், பரமாச்சாரியான்னு பேர். இந்த இருக்கிறதுலையே மேன்மை நிலை, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆச்சாரியா, பரமாச்சாரியா. புரியுதா? அவங்கள பற்றி தெரியுதா? நமக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் தெரியல? அவசியம் இல்லை. எதுக்கு தெரியணும்? காசு கொடுத்தா எல்லாம் வரப்போகுது. காசு கொடுத்தா எல்லாம் வரப்போகுது. யாருக்கு? சம்சாரிக்கு. அவன் என்ன செய்வான்? செக்கு மாடு வேலை செஞ்சுட்டே இருப்பான். காசு கொடுத்தா வரும் எல்லாம். எல்லா ஜென்மாலும் வேலை செஞ்சுட்டே கிடப்பியா? எத்தனை வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டே கிடப்ப? அப்போ இறைவன் அவசியம் இருந்தால் தான் குரு அவசியம் வரும். அது வரைக்கும் குரு அவசியம் வராது, இறைவன் அவசியமும் வராது. இறைவனே என்னது? பணம் வேணும். ஒரே பாயிண்ட், ஒரே நோக்கம் என்னது? பணம் வேணும் முதல்ல. 2வது கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும். 3வது குழந்தை பெற்றெடுக்கணும். அப்புறம் எல்கேஜியில் அட்மிஷன் வாங்கணும். அதை தவிர வேறு கடவுளுக்கு வேறு வேலையே இல்லை. அதுக்கு தான் அவர் அங்கே இருக்கார். அவருக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் கையேந்தி நிற்கிறது. எப்போ பாரு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு தானே இருக்கான். ஒருத்தன் கூட நான் சும்மா சுவாமி நல்லா இருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்கேன். நீ எவனா ஒருத்தன் சொல்லுவேன் பார்க்கலாம். சுவாமி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எவனா கேட்குறானா? நான் நல்லாவே இல்லை, நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, நான் கேட்டது ஒன்றுமே கொடுக்கல, கல்யாணம் பண்ணி வச்சே பாரு, நீ கூட பண்ணிக்க மாட்டே, எனக்கு பண்ணி வச்சுட்ட இந்த மாதிரி கல்யாணத்தை. மாப்பிள்ளை இப்படி இருக்கான், பொண்ணு அப்படி இருக்குது, சொந்தக்காரன் இப்படி இருக்கான், வீடு அப்படி இருக்குது, தெரு இப்படி இருக்குது, ஒரு மண்ணுமே பிடிக்கலை. அதுக்கு தாண்டா உன்னை போட்டிருக்கு. உன்னை பிடிக்காத இடத்துல தான் போடு. உனக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிற அறிவே இல்லை. நீ என்னமோ மாப்பிள்ளை மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கு போகலான்னு பார்க்குற. இங்கே உன்னை வச்சு செய்கிறதுக்கு தான் இங்கே போட்டிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுதான் ஞானம். நம்மளை வச்சு செய்ய போகுது 50 வருஷம், ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது. சப்போஸ் மயக்கம் போட்டாலும் பெருமாள் தண்ணி தெளிச்சு நீ நடிக்காத ஏந்திரு, ஹார்ட்டை பிடிச்சிட்டா படுக்கிற, உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி உன்னை வச்சு செய்கிறேன் பாரு. உனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி இன்னொரு சம்மட்டியால் அதே ஹார்ட்டை நடுமண்டையில் நச்சுன்னு போடுறேன் பாரு. பண்ணுதா இல்லையா? அடக்கடவுளை உடம்பு சரியாமல் இருந்த கூட பிரெட்டு பால்லாம் கூட நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், அதுவும் கெட்டு போச்சா நினைக்கிறானா இல்லையா?
ஆனால் சின்ன வயசுலலாம் உடம்பு சரியில்லை வச்சுங்களேன், அப்போ தான் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பாசத்தை கொட்டுவாங்க. இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்புறமா நம்ம நடிக்கிறோம், அவங்க தெரிஞ்சு போயிடும். என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா தான் உடம்பு சரியில்லைன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கேரக்டரெல்லாம் பார்த்து தானே இருக்காங்க. படுக்கவே படுக்காது இது ஜந்தோ, என்ன படுத்துருச்சு, சரி உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா சுகமாக இருக்கும், சௌகரியமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அன்பு கிடைக்கவே கிடைக்காது. அடுத்தாப்புல எப்போ அம்மா போடுது, எப்போ ஏதாவது உடம்பு சரியாமல் போகுதோ அப்போ தான் அன்பு காட்டுவாங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் அன்பே கிடையாது யாருக்கும். ஏன்? ஒருத்தவனுங்க அறிவே கிடையாது. அறிவு இருந்தால் தானே அன்பு தெரியும். சர்வங்கிற நிலை இருந்தால் தான் சர்வசித்தி நிலை கிடைக்கும். சர்வசித்தி நிலையை தொட்டால் தான் நீ சர்வ பிரம்மஸ்வரூபமாக மாற முடியும். எல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்டில் சர்வஜ நிலை இருக்குது, ஒரு பாயிண்டில் சர்வசித்தி இருக்குது, ஒரு பாயிண்டில் சிவ போகம் இருக்குது, ஒரு பாயிண்டில் பிரம்மஸ்வரூபம் இருக்குது. நீ இப்போ எங்கே இருக்க தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் பாயிண்ட்டு. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. புருஷம் ஏவம் இதம் சர்வம். புருஷன்தான் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கார். புருஷன்னா புருஷோத்தமன்னு அர்த்தம். புருஷோத்தமன்னா நாராயணன்னு அர்த்தம். நாராயணா சித்துன்னு அர்த்தம். இவங்க மூணுத்தையும் கடந்தவங்க. எந்த மூணுத்தையும்? பக்தி யோகத்தில் 33% தபஸ் பண்ணி பக்தி இறைவனை தரிசனம் பண்ணவங்க. அப்புறம் ராஜயோகத்தில் தியானம் பண்ணி சித்தோட சிவபோகம் பண்ணவங்க. சித்து சத்தோட கலந்து சிவபோகம் பண்ணி ஜெயித்தவங்க. அடுத்தது ஞானம், குருவை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணி கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்திரம். 3 விதமான சேவை இருக்கான். குருவுக்கு சேவை என்னன்னு தெரிஞ்சுங்க. அட்லீஸ்ட்டு இது வரைக்கும் தெரியாதுன்னா கூட முதல்ல அவங்க வஸ்திரம் துவைச்சி கொடுக்கறது. ரெண்டாவது ஆலவட்டம். இப்போ இந்த காலத்தில் ஃபேன் வந்தோடனே ஃபேனாவது போட்டு விடுங்க, போனால் போகுது. ஆலவட்டம். மூணாவது அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள். இதை எழுது, இதை படி, இதை இவங்களுக்கு அனுப்பிவிடு. இந்த லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அது பேர், அதுக்கு பேர்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 3 பேர் சொன்னாங்க. அந்த 3 தத்துவங்கள் என்னது? குரு சேவா. ஆதேஷ் பண்ணுவாங்க. ஆதேஷ்னால் கட்டளை இடுவாங்க. குரு என்ன செய்யணும், நீங்கள் அவர் கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அவரை விட்டு வெளியில் போனாலும் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்னு ஆதேசம்னு பேர். அதுக்கு வபும் நான் 3 வார்த்தை சொன்னாங்க, ஞாபகம் இல்லை. சரி, இப்போ என்னன்னா புருஷம் ஏவஹிதம் சர்வம். இந்த சித்து தான் இங்கே இருக்கிற எல்லாம். நாராயணன் தான் இங்கே இருக்கிற எல்லாம். நீங்கள் யாரையாவது பேரை சொல்ல போகிறீங்களா? இல்லையே. பெருமாள் சிவன் கோயில் இருக்கு. இங்கே தோற்றத்துக்கு வந்ததெல்லாம் அவர் தான். தோன்றாமல் இருந்தால் ஈசன், தோன்றுனா நாராயணன், அவ்வளோதான். நீங்கள் வேறு இதெல்லாம் முருகன்லாம் லிஸ்ட்லே இல்லை. எனக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்? முருகன்லாம் லிஸ்ட்லே இல்லை. சும்மா ஸ்கந்த உபநிஷத்துன்னு பேரை போட்டுட்டு ஒரு வார்த்தை முருகனை பற்றி பேசவே இல்லை. அதெல்லாம் ஒரு உபநிஷத்தா? நான் கேஸ் போட போகிறேன். புரியுதா? அது க்ளீனாக ஒன்று சொல்லுது. ஒன்று தான்யா 9ஆக பிரிஞ்சிருக்கு. போயா வேலையை பாரியா, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன் அதை செய் போ. எனக்கே உனக்கு அறிவு அவ்வளோதான். எனக்கே எவ்வளோ துக்கம். பாவத்தை பண்ணியிருக்க, தெரியாமல் தெரியாமல் தண்டனை. இதுதான் பேசிக் விஷயம். உலகை அதுதான் ஆளுது. அவரை மீறிலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ அழுவுறதும் தவிக்கிறதும் உன்னுடைய முட்டாள்தனம், உன்னுடைய மடத்தனம், உன்னுடைய கேடு கட்டத்தனம், உன்னுடைய அறிவற்றத்தனம், உன்னுடைய ஜந்துத்தனம், உன்னுடைய பொய்த்தனம். எத்தனை வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் காரணம் என்ன? அறியாமை, அவித்யா, காம கர்மம். இப்போ என்ன பண்ணணும்? வித்யாவுக்கு வரணும். வித்யாவுக்கு சிரவணம் பண்ணணும். குரு வேணும், சாஸ்திரம் வேணும். புரியுதா? அவித்யா போனாதான் காம கர்மம் ஒழியும். அது இல்லாமல் நான் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது, உங்கள் ட்ரிப்புக்கு போகிற ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு தவிக்குது. மனசு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. அதே கதையை வேல் பூஜைக்குன்னு சொல்கிறான். வேல் பூஜையில் வர ஃபோட்டோலாம் பார்க்கும்போது வரணும்னு தோணுது. எத்தனை வருஷம்? 9 வருஷமாக தோணுது. ஒரு நாள் வர முடியல. அதனால் புருஷம் ஏவ இதம் சர்வம்னு ஆரம்பிக்கிறோம். இந்த மந்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். இது நல்ல மந்திரம். இது 38வது மந்திரம். 37 வரைக்கும்
பார்த்துருக்கோம். இன்றைக்கி எத்தனை மந்திரம் பார்த்துருக்கோம்? 34, 35, 36, 37 வரைக்கும் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஜிவேல் முருகனுக்கு அரோ. 5 நிமிஷம் தான்.